மக்களுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வணக்கம். 122வது தொகுதி சட்டமன்ற தொகுதி கிணத்துக்கடவு. அந்த தொகுதியில் என்ன மாதிரி ஒரு சாமானியனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு தளபதி. அந்த வாய்ப்பு எடுத்துகிட்டு போய் என் மக்கள்கிட்ட சொன்னேன். அவங்களும் என்ன ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா மற்ற வேட்பாளர்களுக்கு இப்போ ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட இன்சியல் மாதிரி அவங்க படித்த டிகிரி மாதிரி வெறும் 3 எழுத்து தான். ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு கிடைச்ச வாய்ப்பு, இது பெரிய வரலாறு. அந்த வரலாற்றை எனக்கு கொடுத்த என்னோட தொகுதி மக்களுக்கு என்றென்றும் கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பேன். என் தொகுதியை தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியில் விஜயண்ணன் தொகுதியை விட கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை முதன்மை தொகுதியாக மாற்றுறதுக்காக எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி அத்தனை வேலைகளும் செய்வேன். இந்த தொகுதியில் எனக்கு உண்மையால் அது பெரிய பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் கூட்டணி கட்சிகள் நின்ன தொகுதியில் நின்று நான் 1 லட்சம் ஓட்டு வாங்கலை. நான் எதிர்த்து நின்னது உதயசூரியன் ரெட்டை இலைங்கிற ஒரு மிகப்பெரிய சின்னங்கள். மிகப்பெரிய 75 வருஷ கட்சி, இன்னொரு கட்சி 50 வருஷ கட்சி, 30 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சியோட சின்னங்களை எதிர்த்து என் தளபதிங்கிற ஒரு அடையாளம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். விஜயோட சந்திக்கும் பொழுது நான் 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் அண்ணனை போய் பார்த்தேன். அப்போது அந்த கேண்டிடேட்லாம் மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கும்போது போகும்போது அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, நிறைய விஷயம் பேசிட்டு ஒரு விஷயம் சொன்னார். தம்பி, நம்ம உங்களெல்லாம் நம்பி தான் மக்கள் பணத்தை 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன், அது முழுசாக மக்களுக்கே கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் அதே மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லி இப்போ நேரில் போய் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு என் சர்டிஃபிகேட்டை கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அவர்கிட்ட இதை சொல்ல போகிறேன். ஆனால் நிச்சயமாக நான் மக்கள் பணத்துலேருந்து 1 ரூபா எடுக்க மாட்டேன். அடுத்து வரப்போகிற 5 வருஷமும் என் தொகுதி மக்கள் என்னை பாராட்டணும். உங்களை நீங்கள் நல்ல ஆளை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு பாராட்டணுங்கிற மாதிரி நடந்துக்குவேன்னு சொல்ல போகிறேன்.